முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி அருளட்டும். இன்னைக்கு 4 நட்சத்திரம் ராசி பலன் அப்படின்னு பார்க்க போகலாங்களா? 12/3/2025ங்க. குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமைங்க. கீழ் நோக்கு நாளுங்க. அதுவும் இன்னைக்கு மாசி மகம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கும். நல்ல ஒரு அருமையான நாளுங்க. இன்னைக்கு கீழ் நோக்கு நாள் இருந்தால் கூட இது மாதிரி விசேஷத்தில் நம்ம கலந்துக்கிட்டு கடவுளை ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்க, இன்னைக்கு 4 நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சூரிய உதயம் காலையில் 6:25க்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 3:52 வரைக்குங்க ஆயிலிய நட்சத்திரம். அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரமாக கொஞ்சம் மாறுதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:50 வரைக்கும் திரையோதசி, அதுக்கப்புறம் சதுர்த்தி திசையாக இருக்குதுங்க. ரெண்டாவது சோளத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைங்க. வடக்குக்கு பரிகாரம் பாலுங்க. அதே போல் யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபுல் டே சித்த யோகங்க. அருமையான யோகங்க. காலை நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலை 9:30 to 10:30ங்க. மறுபடியும் மதியானம் 1:30லேருந்து 2:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30க்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சாயந்தரம் 6:30க்கு ஆரம்பித்து இரவு 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலம் மதியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்குங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30க்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 3:52 வரைக்கும் பூராட நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் வரைக்கும் இருக்குது. அப்படி கணக்கு பார்க்குறப்போ இன்னைக்கு ஃபுல் டே உத்திராட நட்சத்திரத்துக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க. சரி வாங்க, இன்னைக்கு ஹோரை நேரங்கள் பார்க்கலாங்களா? சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட் 12 to 1ங்க. காலையில் 7 to 8, மதியானம் 2 to 3, மறுபடியும் இரவு 9 to 10ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6, மதியானம் 12 to 1, மறுபடியும் இரவு 7 to 8ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7ங்க, மறுபடியும் மதியானம் 1 to 2, மறுபடியும் இரவு 8 to 9ங்க. அதே சமயத்தில் குருவாரை பொறுத்த வரைக்கும் லேட் நைட் மிட் நைட் 2 to 3ங்க. காலையில் 9 to 10, மறுபடியும் மாலையில் 4 to 5, இரவு 11 to 12. இந்த சந்திர சுக்கிர புதன் குருஹோரையில் நல்ல காரியங்கள், வெற்றிக்குண்டான காரியங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு பொதுவான கோச்சார அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாசி மகத்தன்னைக்கு ரிஷபத்தில் குரு இருக்காருங்க. மிதுனத்தில் செவ்வாய் மாந்தி இருக்காங்க. சிம்மத்தில் சந்திரன் இருக்கார். கன்னியில் கேது இருக்காங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு புதன் மறுபடியும் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் வந்துங்க வக்ர ஸ்டேட் லெவலில் இருக்கார். இதுதான் 12/3/2025 மாசி 28 மாசி மகம் சொல்லக்கூடிய புதன்கிழமை இருக்கிற பொதுவான கோச்சார அமைப்பு. இதை வச்சு முருகா நம்ம உங்கள் ராசி பலனை கணிக்கலாங்களா? மேசராசி அன்பர்களே, முருகா இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய தொழில் தொடங்குறது, ஒரு புதிய வேலைவாய்ப்பு போகிறது, இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணணும். மாசி மகமாக இருந்தால் கூட இந்த நாள் உங்களுக்கு கோச்சார அமைப்பு பிரகாரம் கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக தெரியுதுங்க. அதனால் ஒன்றுக்கு 2 டைம் யோசனை பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உங்கள் கோச்சார அமைப்பை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணது கூட ரொம்ப நல்லதான்னு வச்சுக்கலேன். அதே சமயத்தில் உங்கள் அம்மனி சைடு, உங்கள் வீட்டில் ஐயன் சைடு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் அனுசரித்து போய்க்கும். தேவையில்லாத சின்ன சின்ன இஷ்யூஸ் கூட கொஞ்சம் இது வரும். ஏதாவது கும்பாபிஷேகம் பக்கத்தில் கோயில் நடந்தால் மறக்காமல் போய் கலந்துட்டு வாங்க. குடும்பத்துடன் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மேசராசி நேயர்களே. அதெல்லாம் போகிற டைம் இல்லைங்க சார், எனக்கு ரெகுலர் வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு போனால் கூட உங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக தான் தெரியுது. வேலையில் கொஞ்சம் எதிர்பார்த்த பலன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போல தெரியுதுங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்குது. உங்களை சுற்றி மறைமுக எதிரிகளுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. மற்றபடி தந்தை தாய் வகையில் எடுத்து பார்க்கறவர்களே, உங்கள் மூதாதையர் ஏதாவது ஒரு சப்போர்ட், அதாவது தந்தை வழியில் இருக்கக்கூடிய சில பண உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வழியில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க மூலிமா பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கொஞ்சம் நல்லா தெரியுதுங்க. மற்றபடி உங்கள் வியாபாரத்தை இன்னும் டீப்பாக பார்க்குறப்ப போட்டி பொறாமைகள் நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மத்தியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும்ல, அதுதான இயற்கை. அதே போல் உங்கள் இயற்கையாக செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் நீங்கள் பல நாள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்காம போயிருந்தா கூட இன்னைக்கு அந்த கும்பாபிஷேக கோயிலோ வேறு ஏதாவது உங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு போகிறப்போ எதிர்பாராத உதவிகளும் சில பேர்த்தினால கிடைக்கும். அதுவும் அந்த கடவுள் ஆசீர்வாதம். தடங்கள் இருந்ததுங்க, அதனால் கோயிலுக்கு போயிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். போகிறப்போ எதிர்பாராத சில உதவிகள் சில பேர்த்துக்கு பல மாற்றங்களை வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. சமயத்தில் நீங்கள் ஏதாவது அம்மனியோட சின்ன சின்ன மனத்தாங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் பரிசு வாங்கி கொடுத்து கூல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியும் ஈடுபடுவீங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. சின்ன தடைகள் அந்த கோவில்னால் உங்களுக்கு கும்பாபிஷேகத்தை கண்டுட்டு அந்த தீர்த்த தண்ணியை கொஞ்சம்
உங்கள் மேலே படுற மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கல, உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் ஓப்பனாக தெரியுதுங்க. ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க, வேறு என்ன சொல்ல முடியும், அதுதானுங்க. அதே சமயத்தில் சில நுட்பமான விஷயங்கள் கொஞ்சம் மற்றவங்களோட சிந்திப்புத்தன்மை மேம்பட்ட ஒரு நிலைமையில் தான் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க. அதுக்குண்டான பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் வச்சுக்கல. காலையில் ட்ரை பண்ணிங்கன்னா மத்தியானமாக தான் அந்த பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி நினைத்த காரியங்கள் எல்லாம் எண்ணிய விதத்தில் நிறைவேறணும்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக ஒரு குரு தேவைப்படுறார். ஆன்மீக குருன்னு கடவுள் தான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்குன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா கொஞ்சம் சுணக்கங்கள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு மோசமான நாள்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நன்மை நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ஆன்மீக சிந்தனையோட இன்றைக்கி காலையில் நினச்சி கோயிலுக்கு போயிட்டு போங்க, நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனையே இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய மற்றவங்க சிந்திப்பதை விட உங்கள் சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். அந்த சிந்தனைகளாக பலிதமாகும்னா நீங்களும் ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் கன்ஃபியூஷன், பல விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமான குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவான பாதை கிடைக்குங்க. கிடைக்கணும்னா நீங்களும் அந்த கோயிலுக்கு போகணும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு ஒரு மேன்மை மிகுந்த ஒரு தகுந்த நாள் இறைவன் அருளோடு போயிட்டு விட்டுங்களா. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா இன்றைக்கி ஆசிட்டிஸ் லைஃப் நீங்கள் எப்படி போவீங்க? ஒரு நார்மலான வியாபாரம், நார்மலான தொழில், நார்மலான வேலை, அவ்வளோதான், அப்படி கொண்டு போய்க்குங்க. மற்றபடி மாற்று கருத்தான விஷயங்களை செய்யணும், ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பெரிய முயற்சி எடுக்கணும், ஒரு புதிய ஒரு தொழில் தொடங்கணும், புதிய வேலை வாய்ப்பு, இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வேண்டாம். ரெகுலர் லைஃப் எப்படி இருக்கோ அதில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக கடந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எந்த வகையிலையும் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுப்பது கொஞ்சம் கரெக்டாக சரிவில்லைங்க ரிஷபராசினியர்களே. மற்றபடி உங்கள் சொந்தக்காரங்க, குடும்ப உறுப்பினர் வகையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதமாக தெரியுது. கொஞ்சம் சூழ்நிலை கோச்சார அமைப்பு இன்றைக்கி பொதுவான அமைப்பு அப்படி கொஞ்சம் இருக்குதுங்க. கொடுத்த கடன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அது வரைக்கும் வசூலாக இருந்திருக்கும். அந்த கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கணும்னா 1-2 டைம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஒரு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுது. கேட்காமங்கன்னா கிடைக்காது, கேட்டு பாருங்கள். கேட்டாவே கிடைக்குமானிக்குது, ஒரு கேட்காம தான் கிடைக்கவே போகுது. அதனால் கேட்டு பாருங்கள். 1-2 டைம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் ஒன்று கொஞ்சம் நல்லாவே தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு எதிரிகள், மறைமுக தொந்தரவுகள், வியாபாரம், தொழில், வேலையோடு இருந்திருக்கும். அப்பேற்பட்ட மறைமுக தொந்தரவுகள் பல இருந்தால் கூட இடைப்பட்ட அந்த இடையூறுகள்லாம் நீங்களும் அப்படின்னா நீங்கள் காலையில் மனசார உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்க. நீங்களும் பக்கத்தில் ஏதாவது கும்பாபிஷேகம் மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, யார் வேணாலும் போகலாம், 12 ராசிக்காரங்க போகலாம். ரிஷபராசிகளுக்கு போனால் கொஞ்சம் அதிக பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. உறவினர்கள், நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடிய உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் மூலிமா ஒரு விஷயம் செய்ய வருவாங்க. அந்த விஷயத்தினால சின்ன சின்ன சங்கடங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுறது நீங்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. தேவையற்ற உதவிகளை அவங்ககிட்ட வழியை போய் வாங்காதீங்க. உதவியே செஞ்சால் கூட எதுக்காக உதவி பண்ணுறான்னு 1-2 டைம் யோசனை பண்ணுங்கள். தேவையான உதவி வாங்குங்க, இல்லைன்னா அந்த உதவி தேவையில்லைப்பா, எங்களால் நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பண்ணிக்கங்க. மற்றபடி அம்மனி ஐய சைடு இணக்கங்கள் நல்லா தான் இருக்கும். அன்பு பரஸ்பர ஒரு என்ன சொல்கிறது, ஓப்பனாகவே அன்பு அதிகரிக்கும் 2 பேர்த்துக்குள்ளே, ரைட்டுங்களா. அந்நியோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பீங்க. பிள்ளை குட்டியில் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா அம்மா, மாமனார் மாமியார் வகையிலே எல்லாமே நல்லா இருப்பாங்க, ரைட்டுங்களா. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வழக்கமான பணி மட்டும் செய்யுங்க. எக்ஸ்ட்ரா எந்த ஜாபும், எந்த ஒரு ஒர்க்கு, வியாபாரம், தொழில் எதுவும் பண்ண வேண்டாம். மற்றபடி லாபமெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்குது. லாபத்துக்கு உண்டான சில செலவுகளும் வரும். அந்த செலவை வீண் செலவு ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஏதாவது கோயில் விசேஷத்துக்குலாம் போனீங்கன்னா கொஞ்சம் தான தரம் பண்ணிடுங்க, ரைட்டுங்களா. அது வீண் செலவு வராது, உங்கள் புண்ணியத்தில் சேர்த்துக்குன்னு வச்சுங்களேன். மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்த்தா உங்கள் சிந்தனை, உங்கள் தன்னம்பிக்கை இதெல்லாம் தளராது. சிந்தனைக்கெல்லாம் கிங்கு தான் நீங்கள், அதில் தப்பே கிடையாதுங்க. தன்னம்பிக்கை மேம்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா தான் இருக்குதுங்க. மற்றபடி பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இங்கே இழுத்தடிச்சா கூட மத்தியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு சொல்யூஷன் சால்வ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறத்தான் போகுதுங்க. மற்றபடி உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மூலிமா வெளிவட்டார தொடர்புகளும் நீங்கள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. அதெல்லாம் மத்தியானத்து 2-3 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே தெரியுதுன்னு வச்சுங்களேன். மற்றபடி வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக பல விஷயங்களை முன்னோக்கி நின்று செய்யணும் அப்படின்னு தோணுனா கூட அது முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வேண்டாங்க. ஐடியாக்களை கேட்டு வச்சுக்கோங்க. பல பேர் பல ஐடியாக்கள் கொடுப்பாங்க, கேட்டு வச்சுக்கோங்க. பட் அது இன்றைக்கி வேண்டாமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லை அப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் ஒரு 1-2 டைம் யோசனை பண்ணிவிட்டு உங்கள் இறைவன், உங்கள் குலதெய்வத்தை அருளோட நீங்கள் செஞ்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் போய் பூ கேளுங்க, ஓகேனா செய்யுங்க, தப்பு வராது. ஏன்னா குலதெய்வம் கைவிடாது. பட் இருந்தாலும் தேவையற்ற ஒரு மனத்தாங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி பொது
கோச்சார அமைப்பு பிரகாரம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லா தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த இதில் வந்து பெரிய லாபம் ஓரளவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆதாயம் நிறைந்த நாள் தரும், தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் மிகுந்த ஆதாயம் கிடைக்கும், ஓகோன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. மொத்தத்தில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையான நாள் அப்படின்னே சொல்லாங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்திப்பு, உங்களுடைய யோசனை, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழி வந்துங்க வேறு விதமாக இருக்கும். மற்றவங்களாம் லெஃப்ட்டில் போன ரைட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் தங்குதடை இருந்தால் கூட ஓரளவுக்கு தங்குதடை நீங்கி சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தை இன்றைக்கி ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டான நாள் தான். பெரிய நெகட்டிவாக சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இந்த சப்போர்ட் அதிகரிக்கணும்னா நீங்களும் அந்த ஆன்மீக வழியில் போயிட்டு அப்புறம் தொழில் வியாபாரம் வேலைக்கு போனீங்கன்னா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு மேன்மை மிகுந்த நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். போயிட்டு விட்டுங்களா, நற்பவி நல்லது பலிக்கட்டும். மிதுனராசி நேயர்களே, சின்ன வியாபாரமானாலும் சரி, பெரிய வியாபாரமானாலும் சரி, நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்னு சொல்லக்கூடிய கடன் சார்ந்த பணம் சார்ந்த பல பிரச்சனைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களை கூடவே இருந்து ஏமாற்றுவதற்கு பல பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் உஷாராக சூதானமாக இல்லைன்னா உங்கள் பணமெல்லாம் பறந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு உங்கள் அப்பா அம்மாவிலேருந்து பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கங்காட்டி கொஞ்சம் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக கையாளுங்க நண்பர்களை, மிதுனராசி நேயர்களே. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அம்மனையோட சின்ன சின்ன மனத்தாங்கள் வரும். பிள்ளைய சொன்னால் கேட்க முடியலாம், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அப்பா அம்மாவும் கொஞ்சம் சொன்னால் என்னடா இப்படி சப்போர்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கவலைகள் வந்தால் கூட ஓரளவுக்கு வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் தான். பெரிய சண்டையில் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரும், சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸாக பெருசாக வரப்போகிறதில்ல. மற்றபடி உங்களுக்கு வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சில சுணக்கங்கள், எதிர்பார்த்த உதவிகள் அங்கேருந்து கிடைக்காதுங்காட்டி பண வரவும் கொஞ்சம் வரும். அதில் செலவுகள் இருக்கங்காட்டி மனச்சோர்வு, ஒரு உற்சாகமின்மை, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இழப்பு, இது போல் பல விஷயங்கள் அங்கங்கே சந்திக்க நேரிடலாம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளை. முருகா, அதே சமயத்தில் அனாவசிய செலவு உங்களை ஆட்டுவிக்கும். தேவையற்ற செலவுகள் ஏதோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடையிலையும் சரி, வியாபாரத்தில் இல்லை வேலையில் போனால் ட்ரீட் கேட்பாங்க. அம்மனி ஒரு வகையில் ஃபோன் பண்ணி இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. தேவையே இருக்காது குடும்பத்துக்கு. அப்பேற்பட்ட அனாவசிய தேவையற்ற செலவுகள் இருந்தால் அது எதுக்கு செய்யணும் அப்படின்னு குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பணம் கொஞ்சம் மிச்சமாகும். அதான் முதலே சொன்னேன், கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கூட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் யார்கிட்டயாக இருந்தாலும். அதே சமயத்தில் நீங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் போகிறீங்க, ஒரு சின்ன விஷயம் போகிறீங்கன்னா அங்கே போய் நீங்கள் கண்ட பக்கம் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. கொஞ்சம் வெளி உணர்வுகளை தவிர்ப்பது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எதுக்கு தான் போராட்டம் தான், வேலை தொழில் வியாபாரம் எழுதி போராட்டம் தான். போராடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் சம்பாதிக்கிறத வீண் விரயத்துக்கு உண்டான காலகட்டம் ரெடியாக இருக்குது. உஷாராக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. கொஞ்சம் முன்ன பொண்ணு அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் கேட்டாங்கிற கண்டிஷன்லாம் கிடையாதுங்க. பட் அப்படி நீங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் கடந்து போய்க்குங்க. இப்படி பொறுமையுடன் நிதானத்துடன் கடந்து போயிட்டீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு அமோகமாக இருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அல்லது எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. எதிரிகள் குறைஞ்சிருவாங்க, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். வேற ஒன்றில் நெருக்கமானவர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் தவிர்ப்பது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சா கூட ஒரு 4 மணிக்கு மேலே அந்த தன்னம்பிக்கையே துளிர் விட்டு இன்றைக்கி இப்படி போச்சுல்ல என்ன தப்புன்னு அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி செல்ஃப் மோட்டிவேஷனாக நீங்களே திங்க் பண்ணி உங்களோட தன்னம்பிக்கை உங்கள் புரிதலோட அதிகரிக்கக்கூடிய ஒரு நிறைவாக முடிக்கக்கூடிய நாள். ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக நிறைவாக முடிக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாங்க. மிருக சீரிஸத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு முன்ன பின்ன மைனஸாக இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேலே ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு சாதகமான அமோகமான நாள் அப்படின்னே சொல்ல முடியுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பல எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகளுக்கு மேலே நேரடி எதிர்ப்புகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உஷாராக கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர்த்துக்கு என்னடா நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கல, அவனும் நம்மளை புரிஞ்சுக்கலைன்னு கொஞ்சம் மனத்தாங்கல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீட்லேயும் அம்மனையோட கொஞ்சம் முன்ன பண்ண கொஞ்சம் உரசல்கள் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா பல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். குடும்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த நாள் உங்களுக்கும் ஒரு அமோகமான நாள் தாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு வச்சுங்களேன். போயிட்டு விட்டுங்களா, நல்லது. நற்பவி அனைவருக்கும். கடகராசி அன்பர்களை, முருகா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு காரியம் தொடங்கணும், மாசி மகங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. புதிய வேலை வாய்ப்பு, புதிய
தொழில் தொடங்குறது, புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னா உங்கள் தனி கோச்சார அமைப்பை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். பொது கோச்சார அமைப்பு 100% சப்போர்ட்டில் வர மாட்டேங்குது. நீங்கள் தனி கோச்சார அமைப்பு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணது கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்கள் வீட்டில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். சண்டை ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஒரு கருத்துன்னு எடுத்திங்கன்னா அந்த கருத்துக்கு மாற்று கருத்து கூட அப்பா அம்மாட்ட புள்ள கொட்டிக்கிட்டு இருந்து இல்லைன்னா அம்மனிக்கிட்ட இருந்து வரும். அம்மனி அந்த ஐயங்கிட்ட மாற்றி இதை செய்யலாமா அன்னைக்கு, ஏன் வேண்டாமே, ஏன் இந்த கஷ்டத்தை இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு மாற்று கருத்து வரும். அந்த மாற்று கருத்து உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்ததுன்னா நீங்கள் தேவையில்லாத நிதானம் நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சண்டைக்கு போயிடக்கூடாது. அவங்க சொன்ன ஒரு கருத்துலேயும் நியாயம் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணணும். அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்தக்காரவங்கையில் அந்த கருத்துக்களை பரிமாற்றப்போ அந்த பரிமாற்று கருத்துக்களுக்கு மாற்று கருத்து வர்றப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணணும்னு வச்சுக்கலாம். கோவப்படக்கூடாது, நிதானம் பேசிடக்கூடாது. அதே சமயத்தில் குடும்ப பொறுப்பு உங்களை கொஞ்சம் அதிகமாக வாட்டி வதைக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா குடும்ப பொறுப்புனா என்னங்க, அப்பா அம்மா கொஞ்சம் செலவு பண்ணுறது, உடம்பு சரியில்லை செலவு பண்ணுறது, அம்மனி கேட்குறது வாங்கி தரது, புள்ள குட்டி வாங்குறது, வண்டி வாங்கின பராமரிப்பு செலவு, இப்படி வரவுக்கு மேலே கொஞ்சம் குடும்ப பொறுப்பு செலவுகள் அதிகமாக இருக்குங்காட்டி அதுக்குண்டான அலைச்சல், அதுக்குண்டான கொஞ்சம் சோர்வு எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி தந்தை தாயிடம் சில உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தா கூட அதுவும் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. தாய்மாமன் வகையில் ஒரு எதிர்பார்த்திருந்த ஒரு வரவு ஒன்று கொஞ்சம் பெண்டிங்கிலே நிற்குதுங்க. அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் அழுத்தி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய காலமாக இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமான பாணி தான். கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு அவங்கள வேலையாட்களை டீல் பண்ணுங்கள். தேவையில்லாத எரிச்சலில் 2 வார்த்தைக்கு எக்ஸ்ட்ரா விட்டுறாதீங்க, பேசாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட மேலதிகாரிகள் சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க, உங்களுக்கு சபார்டினேட் சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வரவுக்கு மேலே செலவுகள் வருதே முருகா, சமாளிக்க முடியல, குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்குது, பாரமாக இருக்குது, மனசு வலிக்குது, தலை வலிக்குது அப்படிங்கிற சின்ன கொஞ்சம் தொந்தரவுகளும் இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுதுங்க கடகராசி நேயர்களே. இதுக்கெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனசு கொஞ்சம் பழைய நினைவுகள் பழைய எண்ணங்கள் இருந்து விடுபடுறதுக்கே வெளியே வராது. ஒரு கோயிலுக்கு போய் சாமி போடுறப்ப முருகா ஏன் அப்படி சோதிக்கிறேன், இந்த சோதனையில் என்ன காரணம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்கு மேலே கொஞ்சம் வந்து போகும். இருந்தாலும் அலைச்சல்கள் இருக்க தான் செய்யுங்க. யாரெல்லாம் கலந்து நேர்ந்து போய்க்க வேண்டியதா அப்படிங்கிற ஒரு இப்படியும் பேசும் மனசு அப்படியும் பேசுன்னு வச்சுங்களேன். ரட்டிப்பு மனநிலையில் அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சில் யாரும் சிக்க வைக்க பார்த்தா ஏப்பா சம்மந்தமில்லாத பேச்சில் பேச முடியாதுப்பா, எம்பரிச்சா எனக்கு 1000 இருக்குது அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி விலகி போகிறது கூட ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாத்துக்கிட்டையுமே உங்கள் மனசுக்குள்ள கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தால் கூட கனிவுடன் விடுப்பா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு கனிவுடன் பேசக்கூடிய ஒரு தன்மையிலையும் வளர்த்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் சொசைட்டியில் இருக்க போது. உங்களை பற்றி நெகட்டிவான கருத்துக்கள் எங்கேயும் வந்துடாது. மற்றபடி நீங்கள் உங்களுடைய குமுறல்கள் இருக்குல்ல, வருத்தங்கள், உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்களை நீங்கள் யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. நெகட்டிவான என்னங்க, என்னடா ஒரே வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற சில நெகட்டிவான எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். அதை யார்கிட்டையும் வெளியே காமிக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மதிப்பு குறையாத நாளாக இன்றைக்கி கொண்டு போயிடலாங்க. புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு தான் இந்த டயர்டு ஒரு நம்பிக்கையில் இருந்த ஒரு நாளாக இன்றைக்கி தோணுங்க. பட் அதை தாண்டி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல நாளாகவே கொண்டு போயிடலாங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பிடிமானமே இல்லைங்க சார். கடனை கொடுத்து வாங்கவே முடியலைங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் புலம்பக்கூடிய மனம் கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஓரளவுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களே ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் உங்களுக்கு யோசனை பண்ணுவாங்க. அந்த யோசனையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா வரலான ஐடியா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கருத்துக்களை எல்லாம் ஒருமித்த கருத்தாக வாங்கி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற கவனத்துடன் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த கருத்துக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்குது. எல்லா கருத்தும் ஓகே செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. எல்லாமும் ஐடியா கொடுப்பாங்க, எந்த ஐடியா பெஸ்ட் ஐடியான்னு தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறதுக்கு வழி பண்ணுங்கள். பல குழப்பங்கள் வந்து போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆயிலிய நட்சத்திரக்காரங்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்குங்க, நிதானம் தவறாமல் பேசிக்கோங்க. போயிட்டு விடுங்களா, நற்பவி நல்லது பழிக்கட்டும். சிம்மராசி நேயர்களே, ஒரு வேலை தான் சார் எடுக்கிறேன், ஒத்த வியாபாரம் தான் பண்ணுறேன், ஒரே ஒரு தொழில் தான் திருப்தியாக பண்ணலான்னு இருக்கிறேன், அந்த தொழிலை அந்த வியாபாரத்தை அந்த வேலையை முடிக்க முடியும் சார், ஒரே இழுவரிங்க சார், என்ன சார் இன்றைக்கி மாசி மகம் அந்த மகம் இந்த மகங்கிறீங்க, ஒன்றும் டெவலப்பே ஆக முடியலையே அப்படின்னு அந்த புலம்பல் காது கேட்க தோணுது. என்ன பண்ணுறது? அப்பேற்பட்ட ஒரு வேலையை முழுசாக முடிக்கவும் முடியாமல் உடவும் முடியாமல் ஒரு திணறக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. அவதின்னு சொல்லுவோங்களே, அப்பேற்பட்ட அவதி இன்றைக்கி கொஞ்சம் கிடைக்க போகுது. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்கள் ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த அவதி மறைஞ்சு போயிடும். கோயில் கும்பாபிஷேகம் அல்லது கோயிலுக்கு போயிங்கன்னா அதிலே கவனத்தை செலுத்துனீங்கன்னா இந்த அவதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஓரளவுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள்
குலதெய்வத்துக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு இருக்குது. மறக்காமல் கொஞ்சம் முடிஞ்சால் போயிட்டு போங்க. அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கூட எதிர்மறையாக பேசாதீங்க. அவங்க கோயிலுக்கு போகலான்னு சொன்னால் என்ன கோயிலுங்கிற அவன் படுற கஷ்டம் அவனுக்கு அப்படின்னு முணுமுணுக்காதீங்க. முணுமுணுத்து ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அந்த காரியம் கொஞ்சம் சிக்கலை கொண்டு விட்டுருங்க. அப்பா அம்மா சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும். பிள்ளை குட்டி சொன்னால் கேட்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். கேட்கலையா உங்கள் அம்மா கேட்டு போடா அப்படின்னு தள்ளி விட்டுருங்க. அம்மனிக்கிட்ட நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம், பயம் இல்லை, நீயே வந்து அட்வைஸ் பண்ணிக்க, இல்லை நீயும் கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கோவப்படாமல், அம்மனி நம்ம சொன்னால் கேட்க பண்ணிக்கிறேன் பையன், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன், நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு அம்மனி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அப்படி சொல்லுங்க. டைரெக்டாக அட்வைஸ் பண்ணி பாருங்கள், கேட்கலையா இன்டெரக்டாக அம்மனி மூலியம் வந்து அம்மனி வந்து ஐயன் என்ன பண்ணுறது. செல்ல பிள்ளைகளை வளர்த்தா கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட செல்ல பிள்ளைகளை நீங்கள் நம்ம சொன்னாலும் கோவப்படுவாங்க. அப்பேற்பட்ட நாளை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க சிம்மராசினியர்களே. மற்றபடி வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப கவனம். மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிம்மராசினியர்களே. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னால் பணிஞ்சு போக மாட்டாங்க. என்ன முதலாளி உடம்பெல்லாம் வலிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கடை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சண்டை கூட வருவாங்க. அப்படி இருந்தால் சரிப்பா ஒரு 1 hour போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் பெருசு பண்ணி, சின்ன பிரச்சனையாக இருந்தால் பெருசு பண்ணி மறுபடியும் சிக்கலை உண்டு பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் வேலை செய்யறதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு சபார்டினேட்ஸ் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அது நமக்கு ஏற்ற மனப்பக்குவத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட ஆள் கிடைச்சா கூட நீங்கள் நிதானம்லேருந்து ஒரு வார்த்தையை விட்டு அவரை கொஞ்சம் தேவையில்லாமல் மன உளைச்சல் காலாக்கி வேறு கடையை நோக்கி வேலைக்கு போகிறா கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளை வந்து விட்டு கொடுத்து போகணும். நம்ம சொல்கிறதா பெருசு, எனக்கு தெரியாதா அப்படின்னு சிம்ம ராசி வந்து சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடாது. கர்ஜனை இன்றைக்கி எடுபடக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. கொஞ்சம் கர்ஜனையை அடக்கி வசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக இன்றைக்கி கடந்து போனாதான் சிம்மராசினியர்களுக்கு இந்த மாசி மகம் புதன்கிழமை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலையில் இவங்ககிட்ட என்னங்க சார் கேட்குறது அப்படின்னு ஒரு சிந்தனை கூட தோணும் சில பேருக்கு. இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டா வேறு வேலை வாய்ப்பு கிடைக்குமானா புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அந்த பழைய அளவுக்கு உங்களுக்கு மரியாதை வந்து புதிய இடத்துக்கு போனால் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. புதிய வியாபாரம் பண்ண போகிறேன் சார், இந்த வியாபாரத்தில் மாற்ற போகிறேன்னா அந்த வியாபாரத்தில் இதோட லாபம் கிடைக்குமானா அதுவும் சொல்ல முடியாது. ஸோ பழையன அப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு சூழ்நிலை சப்போர்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் பேச்சில் தடுமாறி அந்த ஸ்மூத்தான சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. அதான் அளவறிஞ்சு பேசுங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்களே, அது போல் இருங்க. மற்றபடி இங்கிதம் தெரிஞ்சு பேசணும்பா. சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பேசுவது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்கள் மீதான நம்பிக்கை யாருக்கு குறையாதுங்க, அது அதிகரித்தான் செய்யும். அதை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு லாபம், நிகர லாபம் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கொஞ்சம் பொதுவான கோச்சார அமைப்பு வச்சு சொல்ல முடியுதுங்க. மகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஒரு ஆன்மீக வழியில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு மகத்தான நாள், சாதாரண நாளை ஒரு சாதகமான நாளாக மாற்றக்கூடிய தன்மை மகம் நட்சத்திரத்துக்கு உங்கள் இறைவன் அருளோடு இருக்குதுங்க. குழப்படாமல் போயிட்டு போங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். கோபத்தில் ஐ எம் த கிங் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கூடாது. ஸோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ஸ்வீட்டாக இனிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களே. உத்தர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இழந்து காணப்பட்டாலும் தேவையற்ற விவாதங்கள் வீட்டில் தவிர்த்துட்டு நீங்கள் போனால் கூட வம்ப ரெடியாக இருக்குது. வம்பை போய் விலைக்கு வாங்கிடக்கூடாது. தேவையற்ற பேச்சுக்களை, பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குங்க. மொத்தத்தில் ஆவரேஜான ஒரு நாளாக இருந்தாலும் முன்ன பின்ன கலந்துருந்தாலும் ஒரு நன்மை நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சாயந்தரத்துக்கு மேலே சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, தன்னம்பிக்கை இழக்காதீங்க. ஆன்மீக கடவுள் உங்கள் இறைவன் குலதெய்வத்தை நம்பி போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். கன்னிராசி நேயர்களே, முருகா இன்றைக்கி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா அப்பா அம்மா வகையில் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்பாடு தெரியுது. கொஞ்சம் சுணக்கங்கள் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சிலருக்கு வண்டி வாகனம் இருக்குது, கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். புதுசாக வாங்குறத விட பழசை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த பராமரிப்புன்னு சொல்லுவாங்களே, மெயின்டைன் பண்ணக்கூடிய செலவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. ரைட்டுங்களா? வண்டி சர்வீஸ் கொடுத்தா 1000 எதிர்பார்த்தீங்கன்னா 1500 கூட வரலாம். அப்படி கொஞ்சம் பராமரிப்புக்கு செலவுகள் அதிகம் இருக்குது. வர செலவுகள் இதில் கொஞ்சம் இழுத்துட்டு போகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வியாபாரம், புதிய தொழில், புதிய வேலைக்கு உண்டான ஒரு பயணம், ஒரு நல்ல ஒரு முயற்சி யாராவது சொல்லுவாங்க, அது எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். செலவில் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு புதிய பாதை வகுத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புதன்கிழமை அமோகமாக இருக்குதுங்க. இருந்தால் கூட உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகளை உணர்ந்து அவங்களும் உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸாக பேசுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவீங்க. பொறுப்பு உணர்வு உணர்ந்து 2 பேரும் அந்நியோனியம் அதிகரிக்கக்கூடிய அம்மணி ஐயனுக்கு ஐயா அம்மணிக்கு இப்படி ஒரு அந்நியோனியம் அதிகரிக்கக்கூடிய நெருக்கமான ஒரு நாளாக அன்பு பரஸ்பரம் அதிகமாகக்கூடும். அப்பா அம்மா மேலே ஒரு கூடுதல் அக்கறை நீங்கள் செலுத்துவீங்க. இருந்தாலும் கூடுதல் அக்கறை செலுத்தினா கூட உடல்நிலையில் அம்மா வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இன்றைக்கி மாசி மாதம் அன்றைக்கி அது நார்மலாகவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்க போகுது. எங்கே கோயில் சம்மந்தமே இருக்காது அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க. போயிட்டு ஐயா எப்படியாவது என்ன எங்கள் குடும்பத்தை என்ன காப்பாற்ற அப்படின்னு வேண்டுதல் வைப்பீங்க. அவர் மற்றவங்கள விட உங்கள் மேலே ஒரு கடைக்கன் பார்வை வைக்கக்கூடிய காலகட்டம் எந்த கடவுளை தான் சரி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற அம்பாள் கோவில், அம்மன் கோவில், இப்படி ஏதாவது கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா போயிட்டு போனீங்கன்னா அம்மன் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. குடும்பத்துடன் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்க போதுங்க. மற்றபடி கைமாத்தாங்க பணம் வாங்கியிருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அதுவும் சாயந்தரத்துக்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய பணவரவு ஒன்று கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கடன் கொடுத்துருந்தா கேட்டு பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றங்களை செஞ்சால் கூட ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல சூழ்ச்சிகள் இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு பகைவர்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகஸ்தக்காரர்கள், அதாவது வேலைக்கு போகிறீங்களா அவங்களுக்கு, அது தனியாரோ பிரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. போராட்டம் இருக்க தான் செய்யும். போராடி இருந்தால் கூட மனசு தெம்பா இறுதியில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் அப்படின்னே சொல்ல முடியுதுங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு பார்த்தா உங்களை அறியாமையே உணர்ச்சி வசக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. வேலையில் ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க, டக்குன்னு பார்த்தா இப்போ முடிச்சு எனக்கு கேட்டால் ஏங்க என்னங்க நீங்கள் சாயந்தரம் முடிச்சு சொன்னீங்க மத்தியானமாக கேட்குறீங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. சார் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்னு கூலாக டீல் பண்ணுங்கள். ஒன்றும் பெருசாக இருக்க ஒரு பேச்சுக்கு தான் அவர் கேட்பார், டக்குன்னு எரிச்சல் படக்கூடாது. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வியாபாரம் தொழிலும் சரி யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி இருந்துட்டாவே உங்களுக்கு நல்லதானுங்க. உங்களை சுற்றி ஆதாயம் காணுவதற்காக பல பேர் சுற்றி வந்து ஜாலர் அடிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து விலகி இருப்பது உங்கள் மனசையும் காப்பாற்றிக்கலாம், உங்கள் பணத்தையும் காப்பாற்றிக்கலாம். பார்த்துங்க, ஜாலரா கூடத்தை தள்ளி விலகி விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு அதெல்லாம் விலக்கி விட்டிங்கன்னா இன்பம் நிறைந்த அட்டகாசமான நாள் அப்படின்னே சொல்லாங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே அவசரப்படக்கூடாதுங்க, நிதானத்தை வரக்கூடாது. எதுக்குமே கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டால் அந்த காரிய பலிதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போது. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஆரம்பம்லாம் தெரியுது சார், முடிவு தான் தெரியலன்னு குழப்பி இருந்த உங்களுக்கு அந்த முடிவுகளை நோக்கி ஒரு பயணம், அந்த முடிவுகள் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாள் மாசி முகத்தில் அமைய போதுங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிஃப்ரெண்ட்டான திங்கிங்கே உங்களை கொஞ்சம் மேல் நோக்கிய பயணத்துக்கு கொஞ்சம் வழிவகுக்கும். கொல்லப்படாதீங்க. நல்ல எண்ணங்கள் படைச்ச இந்த உத்திரம் ஹஸ்தம் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் நன்மை பயக்கணும்னா ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அல்லது குலதெய்வத்துக்கு போயிட்டு போங்க, நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். துலாம் ராசி அன்பர்களே நேயர்களே, முருகா எமோஷனலாக 10 பேர் சொல்லிட்டாங்க, உங்களால் முடியும்னு சொல்லிட்டாங்க, நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்களை வந்து தூண்டி விடுவாங்க. அப்பேற்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகரமான சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்காதீங்க. அது சாதகமாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலைங்க துலாம் ராசினியர்களே. மற்றபடி நிறுத்தி நிதானமாக 10 பேரோட ஆலோசனை பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் முடிவு அமோகமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பல கன்ஃபியூஷன் இருந்தால் கண்ணை மூடிட்டு தனியாக போய் உட்காந்துக்குங்க, மனசை போட்டு கேளுங்க, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கேளுங்க, ஏதோ ஒரு முடிவு தெளிவு பிறக்கும். ஏன்னா குழப்பி விட்டுருவாங்க. குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுங்க நண்பர்களே, துலாம் ராசினியர்களே. ஏன்னா நீங்கள் குழம்புன குட்டையில் தெளிவாகி அப்போ அந்த மீன் கண்ணு முன்னாடியே தெரியும், அப்போ தெளிவாக மீன் பிடிக்கலாம். ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதே போல் நீங்கள் அமைதியாக ஒரு சூழ்நிலையில் இருந்து முடிவை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவு நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. மற்றவ நீங்கள் நல்லது தான், தெளிவான ஆள் தான், ஆனால் டக்குன்னு குழம்பிடுவீங்க. அதனால சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறேங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத சின்ன சின்ன வரவுகள் வந்தால் கூட வரவுக்கேற்ற செலவு 100 ரூபா வந்தால் 100 செலவாயிருன்னு வச்சுங்களேன். ஸோ பேலன்சிங் த அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் குடும்பத்தின் வரவு செலவு கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி கொஞ்சம் முன்கோபம் அம்மனியோட கொஞ்சம் வரும், அப்பா அம்மாவும் வருவாங்க. உங்கள் மேலே தான் முன்கோபம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. அம்மனி கோவப்படுறாங்க, புள்ள குட்டி கோவப்படுறது, அப்பா அம்மா கோவப்படுறதுன்னா நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கு. சரி விடு எல்லாம் கோவப்பட சவச்சா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு கூலாக தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அப்படி போனால் இந்த குடும்பம் எந்த ஒரு கலகலப்புக்கு பஞ்சமில்லாமல் கொண்டு வரலாங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி அந்த ஒரு நிகழ்வு கொஞ்சம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இருக்குது, இல்லாமல் இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளால் கொஞ்சம் அலைகழிக்க சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இன்னும் வெயிலாக இருக்குது, இங்கே இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஏப்பா அவங்கள அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு வா, அது என்னமோ சரியில்லை போய் பார்த்துட்டு அப்படின்னு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வெயிலில் போக சொல்லுவார். போய்த்து அவனை என்ன பண்ணுறது? அப்பேற்பட்ட அலைச்சல்கள் கொஞ்சம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. எதற்குமே எந்த ஒரு செயலுக்குமே பணங்காசு உட்பட எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப நிதானமாக விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசினியர்கள் இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குது. எப்போ கண்டாலும் வெயில் ஒரு பக்கம் வாட்டுது சார், இந்த வேலை ஒரு பக்கம் வாட்டுறான், வீட்டுக்காரி ஒரு பக்கம் வாட்டுறா, வாட்டுன்னு வாட்டுறாங்க சார் அப்படின்னு நினச்சாலும் ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆன்மீக சிந்தனை ஒன்று வரும். எப்பா மனசே அலைவாயுதப்பா, போகிறப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல, அந்த குலதெய்வத்துக்கு போக முடியல, அந்த கோயிலுக்கு போக முடியல, நீ போயிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம்
ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு 4 மணிக்கு மேலே தோணும். அந்த எண்ணம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் பஞ்சா பறந்து போகக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. கடவுள் இது வரைக்கும் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் 4 மணிக்கு மேலே அப்படி எண்ணம் வந்ததுன்னா வந்தவங்களை கேட்டு பாருங்கள், அமோகமாக ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த 4 மணிக்கு மேலே ஓரளவுக்கு இந்த நாள் ஒத்துழைப்பு தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆன்மீக வழியில் நீங்கள் குடும்பத்துடன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பிள்ளைக்குட்டிக்கு வாழ்க்கை முறை நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் குலதெய்வமும் அந்த இஷ்ட தெய்வம். கவலைப்படாமல் கோயிலுக்கு போயிட்டு வர வழியை கொஞ்சம் முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு அசதி சோம்பல் எல்லாமே வந்து நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் இருக்க போது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்வு தரக்கூடிய, அதுதான் சொன்னேன், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு. காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் எவனையும் நம்ப மாட்டீங்க. 4 மணிக்கு மேலே கடவுள்கிட்ட நம்மளை காப்பாற்ற காலையிலடா முருகா அப்படின்னு ஓடி போகக்கூடிய, அதாவது ஆன்மீகத்தை நோக்கி ஒரு பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வரப்போகுதுங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் பல தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைச்சா கூட முன்னேற்றம் அங்கங்கே தடைகளை தாண்டி தான் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு துன்பங்கள் குறைந்த ஒரு உறுதிமிக்க நாள் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. போயிட்டு விட்டுங்களா? நற்பவி நல்லது பலிக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, என்ன சார் இது இன்றைக்கி நாள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தால் கூட இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்ப உறவுகள்னால ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொல்ல முடியுதுங்க. அல்லது கல்யாணம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வழக்கம் போல் அப்பா அம்மாவுடைய லைஃப்பை அப்படியே ஓட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. வேறு ஒன்றும் பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அப்பா அம்மா மூலியம் வரும்னா இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் இல்லைங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மன வருத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போய் ஒரு நல்லது நடக்கணும் முருகா, நல்லது நடக்கணும் தெய்வமே அப்படின்னு மனசார கோயிலில் வேண்டிக்கவங்க, நல்லது நடக்க அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் விருச்சிக ராசினிகள் இருக்கீங்க. அந்த சோதனையிலும் பல விஷயங்களை ஜெயிக்கணும்னு மனசுக்குள்ள ஆர்வம் இருக்கும். அதுக்கு உண்டான காலகட்டம் சரியாக அமையலையே அப்படின்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு பேச்சுலராக இருந்தால் இருக்கும். குடும்பஸ்தனாக இருந்தால் குடும்பத்தில் பாரம் தாங்க முடியல, இன்றைக்கி அந்த பாரத்தை ஓரளவு குறைச்சி வைடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய காலகட்டத்தில் எண்ணி ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி குடும்பஸ்தர்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க மூலிமா ஒரு நல்ல நண்பர்கள் மூலிமா, அதுவும் அம்மணி வகையில் அம்மீன ஐயம் வகையில் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு தகவல் ஒன்று ஒரு 11 மணிக்கு மேலே வந்து சேரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. விலை உயர்ந்த பல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்தால் கூட அதில் எதுவும் நீங்கள் பொறுப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி பத்திரம் வச்சுக்கோன்னு சொன்னால் கூட கவனச்சிதைவுனால அந்த விலை உயர்ந்த பொருட்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு வியாபாரம் தொழிலுக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, இந்த பொறுப்பாளி பார்த்துக்க அப்படின்னு கொஞ்சம் அது மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுப்புணர்வுக்கு நீங்கள் இன்னொருத்தரோட சபார்டினேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை பாதுகாக்க முடியல அப்படிங்கிறப்ப பேர் கெட்டு போயிடும். அதுக்காக சொல்ல வரங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. கஷ்டத்துலையும் எம்பையன் தான் தெரியுமா அப்படின்னு பல பேர் விட்டு கொடுத்தா கூட உங்கள் அப்பா அம்மா ஒரு பில்லர் போல் இருந்து உங்களை கண்டிப்பாக பிள்ளையை காப்பாற்றுவாங்க. கவலைப்படாமல் இருங்க. அதே மற்றவங்க பக்கத்து வீடுங்க எதிர்பார்த்த நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் தான் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்களை யாரும் கைவிட்ட மாட்டாங்க. இருந்தாலும் மன வருத்தம் உங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் தான் விருச்சிக ராசினிகளுக்கு இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓங்குதாங்க இருந்தாலும் லாபம் குறையாத ஒரு நாளாக தான் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல திறமைகள் வெளிப்பட்டாலும் பெரிய பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தெரியலைங்க. கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாள். ஓரளவுக்கு தான் ஒரு 30% வச்சுக்கோங்களேன். இந்த நாள் இப்படியே கைவிட்டு போயிருமா முருகா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. இதில் பணம் 30% இருந்தால் ஒரு 40% புதிய அனுபவம். இந்த நாள் இப்படியெல்லாம் நடந்திருக்கா, என்ன காரணம்? நாம் நல்லா தான் பேசுகிறோம், அவன் நல்லா பேசல அப்படின்னு ஒருத்தரை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அல்லது நீங்கள் பேசுகிற தன்மையை வச்சு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறது. இப்படி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு 40% நாளாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. மற்றபடி எல்லாமே அம்மா அப்பா வகையில் உங்களுக்கு முதல்ல சொன்ன சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. அம்மா வகையில் அதுவும் ஓவர் சப்போர்ட் உங்களுக்கு அம்மா தான் எல்லாம் பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் அலைச்சல் மிகுந்த பயணங்கள் வந்துட்டு போனால் கூட ஒன்றும் பெரிய அந்த அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நேற்றத்துக்கு நீ பரவாயில்லடா அப்படின்னு இருக்குது. ஆனாலும் எல்லோரும் பக்தி மிகுந்த ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக ஆரம்பித்து இனிமையாக முடியக்கூடிய அமோகமாக இருக்குதுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது உங்களுக்கு தான் அமையப்போகுது. அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல முடிவுகள் பல சிரமங்கள் எல்லாம் வந்துட்டு போகும். ஒரே விஷயத்துக்கு பல முடிவு எடுத்து எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்ல, அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சிந்தனை பண்ணி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு முடிவு ஒரு செயலுக்கு அப்படிங்கிற மாதிரி வருங்க. இல்லைன்னா கன்ஃபியூஷன் வந்துடுங்க.
கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. கொஞ்சம் பொறுத்து அதை நான் முடிவு பண்ணிக்க. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், ஒரு முன்னேற்றம் தகுந்த நாள், ஒரு உற்சாகம் தகுந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். போயிட்டு விட்டுங்களா நற்பவி, நல்லது பலிக்கட்டும். தனுசு ராசி நேயர்களே, உங்களை அறியாமலேயே இன்னைக்கு எந்திரிச்சொன்னேன், அது வேலை வியாபாரம் தொழில் எதாக இருந்தாலும் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த புதன்கிழமை உங்களுக்கு அமோகமாக அமைஞ்சிருக்கிறதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. சொந்த நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நட்புகள் மூலிமா உங்களுக்கு அன்பு தொலைவில் அதிகரிக்கும். மாப்பிள்ள கூட வாடா, நீ வந்ததை காரியம் நடக்கு, அங்கே கவர்மெண்ட்டில் ஆர்டிஓஸில் சின்ன வேலை அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க, நண்பர்களை கூட்டிட்டு போவாங்க, சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் இல்லை வந்தாத்த எனக்கு ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கலாம் அப்படின்னு உங்கள் சப்போர்ட்டாக பல பேர் தேடுவாங்க. அது ஒரு அன்பு தொலைகள் தான். உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாங்க. ஏன்னா உங்களால் ஒருத்தருக்கு காரிய வெற்றி, ஒரு காரிய பிழைவு நடந்தால் அதுவே ஒரு கிஃப்ட் தானே. முடிஞ்சா போயிட்டு வாங்க, ஒன்று மாட்டேன்னு சொல்லாதீங்க. வர முடியாதுப்பா அப்படின்னு சும்மா வீட்டில் சோம்பி கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருக்காதீங்க. சும்மா தான் இருக்கிறவா போகலாம் அப்படின்னு தைரியமாக போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும் தனுசு ராசினியர்களே. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நல்லா தான் பேசுவீங்க. ஓரளவுக்கு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே தனுசு ராசினியர்களுக்கு சொல்லாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக ஊழியர்களால் தொந்தரவுகள் பல இருக்கும். அந்த தொந்தரவுலாம் தாண்டி உங்களுக்கு மேலதிகாரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் நீங்கள் ஏன் சார் சப்பார்டினேட் நம்பி இருக்கிறீங்க, உங்கள் செயல் என்னவோ எனக்கு நல்லா தெரியும் சார், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்கள் வெற்றிக்கு உண்டான வழி உங்களுக்கே தெரியுது, நீங்கள் பண்ணுங்க, நான் மேலே எடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு உயரதிகாரி சப்போர்ட் பண்ணுவாங்க. கீழ் அதிகாரிகள் உங்களுக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் சூழ்நிலையை அறிஞ்சு நீங்கள் நடப்பது ரொம்ப நல்லதுங்க. மொத்தத்தில் எதாக இருந்தாலும் வாழ்க்கைனா இப்படித்தான் அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மையை கற்றுக்குவீங்க. சகிப்புத்தன்மையோட உறுதியான நாள் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு தேவைப்படங்காட்டி தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க தனுசு ராசி நேயர்களே. இப்படியெல்லாம் முன்ன பண்ண இருந்தாலும் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்தால் மத்தியானத்துக்குலாம் உடல் அசதி, உடல் சோர்வு, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள், கொஞ்சம் இந்த கண்ணை பார்த்து கண்ணு வலி, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கொஞ்சம் பெயின் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை அம்மனி உங்கள் உடன் பிறந்தவர்கள் அப்பா அம்மாவோட பேசிக்காதுங்க. தேவையற்ற விவாதங்கள்னால விவாதம் பெருசாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. எதாக இருந்தாலும் சரி சரின்னு கேட்டுக்குங்க, பார்த்துக்கலாங்க. அப்புறம் அதே சமயத்தில் நீங்கள் பல விஷயங்கள் இது வரைக்கும் தடைபட்டிருக்கலாம். தடைப்பட்ட காரியத்தை நிறைவேறும்னா மறுபடியும் முயற்சி இன்னைக்கு பண்ண வேண்டாம். ஒரு தடைப்பட்ட காரியங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஏங்க இது ஏன் பெண்டிங் கிடக்குது, எடுத்து பார்க்கலாம்ல, அந்த கொடுத்த கடன் ஏன் வசூல் பண்ண போக மாட்டீங்களா அப்படின்னு அப்பா அம்மா கேட்கலாம். உங்கள் சகோதரரோட சண்டைக்கு வரல, அம்மனி கூட கேட்கலாம், அம்மனின்னா ஐயன் கூட கேட்கலாம். அப்படி இருந்தால் இன்றைக்கி வேண்டாப்பா, இன்றைக்கி கொஞ்சம் டைம் சரியில்லை, நாளைக்கு போய்க்கிற அப்படின்னு தள்ளி போட்டுருங்க. ஏன்னா போனீங்கன்னா விவாதம் பெருசாகி பணம் வராது, சண்டையும் வந்துடும். அப்படி இருந்தால் எப்படி போய் கேட்குறது? அதனால் கொஞ்சம் இந்த நாளை கொஞ்சம் கடந்து போய்க்கோங்க. மற்றபடி எதிர்பாராத சில ஆதரவுகள் கூட சில பேர்த்துக்கு கிடச்சி கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கொஞ்சம் தெரியுதுங்க. அதுவும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு நிதானம் இழக்காமல் ஒரு காரியத்தை பண்ணணுங்க. தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. புராணத்தை பொறுத்த வரைக்கும் நீ அதிகாலையிலேயே நீ சந்திராஷ்டம் முடிஞ்சது, அதனால் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நல்ல நாளாக, ஒரு மகிழ்ச்சியான நாளாக கொஞ்சம் கொண்டு போகிறதுக்குண்டான முயற்சியும் செய்வீங்க. நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. வீண் விவாதங்கள், இந்த கடன் வசூல் பண்ணி போகிறேன்னு சொன்னால் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தான். கடன் வசூல் பண்ணால் எல்லாம் கம்பல் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா பணம் வசூலாகாது, தேவையில்லாம பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் சூதானமாக நடந்துக்குங்க. ஆதரவு உங்களுக்கு இருந்தால் கூட எந்த ஆதரவு நல்ல ஆதரவு, எது சிக்கல் வண்டி விடுங்கிற ஒரு திங்கிங்கில் நீங்கள் இந்த நாளை கடந்து போய்க்கும். நற்பவி நல்லது பலிக்கட்டும் அனைவருக்கும். மகர ராசினியர்களே, நேற்றை விட இன்றைக்கி மனசுக்குள்ளே உங்களை அறியாமலேயே உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மனி ஐயன், ஐயன் அம்மனி வகையில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், ஒரு பாசம், நேசம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. கொஞ்சம் ஓங்குதாங்கான நாள் அப்படின்னே சொல்லலான்னு வச்சுங்களேன். கணவன் மனைவிக்குள்ளே இப்படி இணக்கமாக இது வரைக்கும் இருந்தே இல்லைங்க, இப்படியெல்லாம் என் கூட க்ளோஸாக பேசி மாசு கணக்கு இருக்குங்கோ அப்படின்னு அம்மனியும் சொல்ல, ஐயனை ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்களே விடாப்படியாக கொடுக்க ஒரு அன்பு பரஸ்பரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுங்க. சந்தோஷங்க. பிள்ளை குட்டிகளில் ஒரு பிரச்சனையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்பா அம்மா வகையில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க அல்லது ஏதாவது சுப செய்திக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சுப செய்தி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. மாசி மாதத்தில் நல்ல செய்தியாக தான் உங்களுக்கு வந்திருக்கு, எந்த தப்பும் கிடையாதுங்க. பணப்புழக்கம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாபம் அதிகரிக்கும். கொஞ்சம் செலவை விட லாபம் அதிகரிக்கும் காட்டி உங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் பணம் உங்கள் கல்லாப்பட்டியில் பணம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக தான் மகர ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு செலவும் வரும். பணம் ஒரு 1000 ரூபா வந்ததுன்னா ஒரு 200 செலவு வரும். கஜத்தனம் பார்க்காம செலவு பண்ணக்கூடிய தன்மை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஒரு ஆன்மீக கோயிலுக்கோ ஒரு ஏழை எளியவங்களுக்கோ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி பண்ணிங்கன்னா குடும்பத்துக்கு கொஞ்சம் புண்ணியங்கள் அதிகமாக சேரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. கையிருப்பு குறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கையிருப்பு லாபத்தில் தான் குறையுது. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல் சொன்ன மாதிரி தான் லாபம் அதிகமான விற்பனை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க.
கொஞ்சம் கனிவாக பேசுனீங்கன்னா இன்னுமே லாபம் அதிகமாக சம்பாதிக்கலாங்க. மற்ற உங்களுக்கு வந்து சில சமயம் கோபம் வரும், எரிச்சல் வரும். இவனெல்லாம் வந்து என்ன வாங்கி என்ன டெவலப் ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் எரிச்சல் வரும். ஆனால் அப்படிலாம் நினைக்காதீங்க. கடன் கொடுத்தவன் இன்றைக்கி கொடுக்காம வேறு பொருள் வாங்க வருவான். கடனை கேட்டால் அடுத்த வாரம் தர்றம்பா, சரி பார்த்து கொடுப்பா அப்படின்னு அனுசரித்து போய்ங்க, சண்டைக்கு போயிடாதீங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாம் கேட்க போனாலும் இன்றைக்கி கொஞ்சம் இழுவரியான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தில் குறைவில்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா பல கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் கூட இன்றைக்கி சாயந்தரம் அந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தியான வெற்றிகரமான நாளாக மாற்றிட்டு தான் வருவீங்க மகர ராசி நேயர்களே. மொத்தத்தில் ஃபைனலாக காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு எடுத்து பார்த்தா தனவரவு அமோகமாக இருந்தாலும் ஏற்ற இறக்கம் நிறைந்த நாள் தான். நேற்று நஷ்டமாக இருந்தது, தொழில் சரியில்லை, இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, வாழ்க்கையாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் லைஃப் அப்படிங்கிற ஒரு லைஃப்பை கற்றுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நீங்களே உட்காந்து சிந்தனை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. மற்றபடி லாபம் அதை சொல்லிட்டேனே, ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி சந்தோஷமாக தான் இருப்பீங்க, மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. அன்பு அதிகரிக்கும், பரஸ்பர நட்பு அதிகரிக்கும், இப்படி எல்லாமே அதிகரிக்கும். இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை பேச வேண்டிய சூழ்நிலை சமுதாயத்தில் சில பேர்த்துக்கு வரும். அந்த தேவையற்ற பேச்சுக்களை நிதானம் தவறி தயவு செய்து பேசிடாதீங்க, பொறுமையாக இருங்க. இருந்தீங்கன்னா இந்த நாள் இன்னுமே அமோகமாக கொண்டு போயிடலாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது, நீங்கள் தான் நிதானமாக இருக்கணும். தேவையற்ற பேச்சுக்கள் வீண் விவாதங்கள் தலையிடக்கூடாது. உங்களுக்காகவே எத்தனையும் சொன்னேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. 1க்கு 2 டைம் யோசனை பண்ணுங்கள், சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் திருவோணத்துக்கும் அமோகமாக அமைய போதுங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பொறுமையாக இருக்கும், நிதானம் தவிர யார்கிட்டையும் பேசிடக்கூடாது. லாபம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு நிதானம் பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். கும்பராசி நேர்களே, அப்பப்போ ஏந்தாது வருது, எப்படி குழப்பம் வருது, தெளிவாக தானே இருந்தேன் அப்படின்னு சின்ன சின்ன குழப்பங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து போகக்கூடிய காலகட்டம் கும்பராசி நேர்களுக்கு நீ கொஞ்சம் இருக்குதுங்க. மாசி மகமாக இருந்தாலும் இந்த நல்ல நாளில் அந்த குழப்பங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது அது நீங்கள் தான் உங்களுக்குள்ளேயே செல்ஃப் மோட்டிவாக செல்ஃப் திங்கிங்காக நீங்கள் பார்த்துக்கோணுங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட 1க்கு 2 முடிவு வரும். எப்பவுமே 2 முடிவு வந்து எந்த முடிவு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பங்கள் வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழியில் கொஞ்சம் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி குடும்பத்தில் எல்லாம் அனுசரித்து போகணும். வரவுக்கு மேலே செலவு இருந்தாலும் என்ன பண்ணுறது, குடும்பம் தானே எல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். சண்டைக்கு போயிடாதீங்க. செலவு அதிகம் வைக்கிறீங்கன்னு அம்மனியோடையோ அம்மனின்னு ஐயங்கோட அப்பா அம்மா பிள்ளை கூட சண்டைக்கு போயிடாது. ஏன் சம்பாத்தியமே 1000 நீ 2000 செலவு வைக்கிறீங்க, எவனால் ஆகிறது, குடும்பம் அது அப்படின்னு டக்குன்னு குடும்பத்தை பற்றி தப்பு சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு குழப்பங்கள் கூட உங்களுக்கு வந்து போகக்கூடிய காலகட்டம் கும்பராசிரியர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் நெருங்கிய உறவுகள்னால நெருங்கிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமற்ற வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அவங்களுக்கு எந்த வகையிலையும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது கேரண்டி வாரண்டியெலாம் கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க, இல்லைன்னா சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழில் வியாபாரம் வேலையில் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் எடுத்து கொஞ்சம் நல்ல நாளாக கொண்டு போயிடலாம், தப்புன்னு இல்லைங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் கும்பராசி நேயர்கள் இருக்கீங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகளை விட எதிர்பாராத உதவிகள் கிடைத்து கொஞ்சம் ஊக்குவிக்கும். ஓரளவுக்கு லாபம் வந்தால் கூட மனசில் இந்த சஞ்சலம் போகாதுன்னு வச்சுக்கங்களேன். இப்படி சஞ்சலத்தோட ஒரு வேலையோ ஒரு வியாபாரம் தொழிலோ பண்ணால் அந்த தொழிலில் லாபம் குறையும். அதனால் அந்த சஞ்சலம் நீங்கள் போகிற வழியிலேயே ஒரு ஆன்மீக கோயில் இல்லை ஒரு கும்பாபிஷேக கோயில் நிறைய பக்கம் நடக்கும் இன்னைக்கு இருந்தால் அங்கே போயிட்டு கூட போகணும், தப்பு ஒன்றும் இல்லைங்க. அப்படி போனீங்கன்னா அங்கே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் கூட குழப்பங்கள் நீங்கி குறையக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நல்ல செய்தி மத்தியானத்துக்கு மேலே கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் அன்பாக பாசமாக நேசமாக பேசி பழகுங்க, நல்லதே நடக்கும். தனம் நிறைந்த பொருள் நிறைந்த லாபம் நிறைந்த ஓரளவுக்கு நல்ல நாள் அப்படின்னு எடுத்து சொல்லாங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள் இன்னல்கள் தொடர்ச்சியாக பல சங்கடங்கள் வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செல்வாக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க உற்சாகம் மிக்க ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்லா தான் தெரியுதுங்க. போராட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். மீனராசி அன்பர்களே நேயர்களே, முருகா தனிப்பட்ட சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் மற்றவங்களை நம்பி இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமான்னு பேசுனீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். ஸோ மற்றவர்கள் சொல்லக்கூடிய முடிவை நம்பி நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா சிக்கல் நிறையாகும். எனவே மற்றவர்களை தயவு செய்து எந்த விதத்தில் நம்பாதீங்க. உங்கள் ஒரு செயல் பண்ணுறீங்க, உங்கள் வியாபாரம் தொழில் வேலை எதாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான வழி உங்களுக்கு தனி வழி அப்படிங்கிற மாதிரி நீங்களே முடிவெடுத்து நீங்களே செயல்படுங்க. இல்லையா உங்கள் நெருங்கிய உறவுகள் குடும்பம் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறோம்னா வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி நம்பி குடும்பத்தில் முடிவெடுத்தீங்கன்னா சிக்கல் பெருசாகி போயிடும். புரிஞ்சுதானே?
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முடிவை குடும்பம் சார்ந்து எடுக்கலாம். ஆனால் தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு தனியாக இருக்கணும். இதுதான் விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு பல உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான சொந்தக்காரன் எவன் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. அவசரத்துக்கு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்கள் அவசரத்துக்கு ஒருத்தவங்களோட ஹெல்ப்புக்கு ஓடி வர மாட்டான். ஆனால் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் யார் யார் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து மரியாதையில் குறைச்சல் எதுவும் இல்லை, நல்லா இருக்குதுங்க. அம்மனி, நம்ம ஐயன் அல்லது அப்பா அம்மா பிள்ளை குட்டி எல்லாமே கொஞ்சம் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்கள் ஹெல்ப் தாண்ட போல் வரும், நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒரு காரியத்தை மொழியில் முடிச்சுட்டு இருந்தால் கூட, என்ன சார் டயர்டாகிறீங்க, நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு வழியை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மீனராசி நேயர்கள் இருக்கீங்க. இப்படி வழியை பல பேர் வந்து உதவி செஞ்சால் கூட உங்கள் மனசில் ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருப்பீங்க. அந்த காரியத்தை நினச்சி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக பலிதமாகும். மற்றவங்களை நம்பி முடிவெடுத்தால் சிக்கலாகும். உங்களை நீங்களே நினச்சி அந்த முடிவு எடுத்தீங்கன்னா காரிய பலிதம், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கூட ஒரு மத்தியானத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சில பேருக்கு அமோகமாக தெரியுதுங்க. மற்றபடி பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாரை நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சாங்க, தேவையான தொந்தரவுகள் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுது, தொந்தரவை தள்ளி விட்டுட்டு உதவிகள் செஞ்சவங்களை நட்பாக ஏற்றுக்கோங்க, தப்புன்னு கிடையாது. பல விஷயங்களை இன்றைக்கி புரிஞ்சுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு அந்த மாசி மகத்தில். அவ்வளோதான். நண்பன் யார், நல்ல உறவினர் யார் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க, அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாதுங்க. மற்றபடி பூர்வீக சொத்து ஏதாவது பழைய சிக்கல்கள் இருந்தால் அது தீர்ந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக மத்தியானம் 4 மணிக்கு மேலே நம்பிக்கையாக தெரியுதுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தால் அதுவும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கைகூடக்கூடிய ஒரு வெற்றிக்கான முயற்சியும் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு இருந்த பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மற்றும் சந்தோஷம் மிகுந்த நிறைவான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் போராட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த அந்த பூர்வீக சொத்துக்குண்டான வழிமுறை கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா லாபகரமான நாள் அப்படின்னே சொல்ல முடியுதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் பொறுப்புகளுக்கு உண்டான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். போயிட்டு விட்டுங்களா மீனராசினர்களே? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. முருகா, 12 ராசிக்கு என்னென்ன ராசி பலன், என்னென்ன நட்சத்திர பலன் இருக்குது அப்படியே யதார்த்தமாக சொல்லியாச்சுங்க. எல்லாம் அந்த முருகனுடைய அருளுங்க. நல்லதே நடக்கட்டும், நற்பவி அனைவருக்கும். குறைகள் பல பேருக்கு இருந்தால் கூட அந்த குறைகளை அந்த முருகன் வந்து நீக்கி வைப்பா. மனசார கடவுளை நம்புங்க, சென்னிமலை முருகனை நம்புங்க, குலதெய்வத்தை நம்புங்க. நல்லது நடக்கட்டும். போயிட்டு வரேங்க சாமி. நன்றி, வணக்கம்.